சப்போட்டா பாயசம் செய்ய ஒரு சட்டியில் அடிகனமான எண்ணெய் சட்டியில் 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை, 3 ஏலக்காய் போட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா ஏலக்காய் பொரிஞ்சு வரட்டுங்க. திராட்சைலாம் எலும்பி வரட்டுங்க. இப்போது இதில் ரவா ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை கொட்டிக்கிறேங்க. நல்லா வருங்க. வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க பாயாசத்துக்கு. நல்லா வாசனை வருதுங்க. இப்போது தண்ணி அந்த டம்ளர்லேயே 3 டம்ளர் தண்ணி அளந்து விட்டுக்கோங்க. ரவை நல்லா வெந்து வரட்டுங்க. ரவை கொஞ்சம் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம 8 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் 6 சப்போட்டா பழம் கொட்டை எடுத்துருக்கேங்க. தோல் நீங்கள் வேணால் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாங்க. நான் தோல்லாம் எடுக்கலை, அதை அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்திடலாங்க. லாஸ்ட்டாக பால் சேர்த்து இறக்கிடலாங்க. காய்ச்சி ஆறின பால். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. பச்சை வாசனை போக நல்லா கிளறி கொடுங்க. சப்போட்டாவோட பச்சை வாசனை போக. இப்போது கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பால் ஒரு 4 டம்ளர், அந்த டம்ளர்லேயே 4 டம்ளர் அளந்து சேருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சப்போட்டா பாயாசம் ரெடிங்க. நல்லா கலந்து கொடுங்க. இது சத்யநாராயணர் பிரசாதங்க. இன்றைக்கி கிரகணன்றதுனால நாங்கள் முன்னாடியே கும்பிட்லான் இருக்கோங்க. சப்போட்டா பாயாசம் ரெடிங்க.